குறைவான மாத வருமானம், ஆனால் இருக்கும் கடனோ 29 லட்சம் ரூபாய். அந்த வருமானத்தை வைத்து எப்படி கடனை அடைப்பது, எப்படி சீக்கிரம் நகையை மீட்பது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 29 லட்சம் கடனையும் அந்த சகோதரி அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சிக்கனமாக இருந்து சரியான திட்டமிடுதலும் குறுகிய காலத்திலேயே கடன் அடைச்சிடணுங்கிற குறிக்கோளும் நம்ம மனசில் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக். வாங்க சிக்கனமாக இருந்து கடன் அடைப்போம். சகோதரி, கவலை வேண்டாம், சீக்கிரமாகவே நம்ம கடன் அடைச்சிடலாம். நீங்கள் சொன்ன வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம கடன் அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருந்தாகணும். நம்ம கடன் அடைச்ச பிறகு நம்ம எவ்வளோ நாளும் செலவு பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் நம்ம வந்து வசதி வாய்ப்போடு இருந்துக்கலாம். நம்ம கடன் அடைக்கிற வரைக்குமே நம்ம அனாவசிய செலவு இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். அதற்கான ஒரு சில டிப்ஸையும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கனமாக இருந்தால் போதும், பாதி கடன் நமக்கு அடைஞ்ச மாதிரி சகோதரி. ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. கடன் அடையும் வர ரேஷன் பொருளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்குங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது 3 பேர் தான். 3 பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஷன் பொருள் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மளிகை பொருளை வெளில வாங்கிக்கிங்க. ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையலறைக்குன்னு மாத செலவுக்குன்னு 20,000 ஒதுக்குறீங்க. அதை எந்த அளவுக்கு உங்களால் பகுதியாக குறைச்சிக்க முடியுமோ பார்த்து குறைச்சிக்கோங்க. சமையலறை செலவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்மளால் சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டியலிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மளிகை ஜாமான் வாங்க வெளில போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பட்டியலிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கரெக்டாக பொருள் வாங்குறதுக்கு முடியும். சரியான நேரத்தில் நம்மளால் கடன் அடைச்சிட்டு வெளில வரவும் முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், வரவு செலவு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மாத சம்பளமாக இருந்தாலும் சரி, நாள் சம்பளம், வார சம்பளம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணுற செலவு, எவ்வளோ கடனுக்கு ஒதுக்குறீங்க, எவ்வளோ சேமிப்புக்கு ஒதுக்குறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் கழித்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுடைய வீண் செலவு என்ன, நமக்கு தேவையான செலவு என்ன, தேவையில்லாத செலவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். அதை பார்த்துட்டே நீங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழிவகுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் குறையும் வரை ஆடம்பர செலவை தவிர்த்துக்குங்க. ஆடம்பர செலவுனாக்கா பார்த்தோன்னே ஒரு மிக்சி வாங்குறது, டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, வீட்டுக்கு தேவையே இருக்காது, ஆனால் தேவைன்னு மனசு ஆசைப்படும். அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு மூலையில் தான் வச்சுருப்போம். அதை மாதிரி பொருட்களை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தவிர்த்து தள்ளி வச்சுக்குங்க. அப்புறம் வெளி உணவை தவிருங்க. நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்க. நீங்கள் காலையில் ஒரு வேளை சமைச்சாலே போதும். நீங்கள் 2 வேளை ஓட்டியெல்லாம் நைட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு, டிஃபன் அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு நாள் வைக்கிற குழம்ப மறுநாள் வரைக்கும் வச்சு உபயோகிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. ஏனிங்கன்னா நீங்கள் 3 பேர் தான். ஏன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் நம்மளால் கடன் அடைக்க முடியும். நம்மளுக்கு கைக்கு மீறிய கடன் இருக்குது. கடன் இருந்தால் நம்மளால் நிம்மதியான வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால் இப்போயே நம்ம ஆசைகளை தவிர்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா பிற்காலத்தில் நம்மளால் நல்லா இருக்க முடியும். நம்மளால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும். அது மாதிரி வீண் செலவு வேண்டாம். வீண் செலவுன்னா நம்ம பார்த்த உடனே பார்த்த பொருளை வாங்கிட்டு வர்றது. ஒரு புடவை தொங்குது, அந்த புடவை வாங்கணும்னு நினைக்கிறது, நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. சரி இதை வாங்குவோம், நாளைக்கு பயன்படுங்கிறத நம்ம அதை விட்டுறணும். நாளைக்கு பயன்படும் போது அது நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி அது வேண்டாம். அந்த மாதிரி வீண் செலவு வேண்டாம். யாராச்சும் விருந்தாடி வராங்க, இல்லை ஃப்ரெண்டுங்க வராங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷாப்பிங் போனால் ஒரு 100 ரூபா நம்ம கையை விட்டு போனாலும் அது நம்மளுடைய செலவு கணக்கு தான், வரவு கணக்கில் கிடையாது. அதையே போகாமல் நம்ம வீட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா அதோட நம்மளுடைய சேமிப்பு கணக்கில் அடங்கும். அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரிலாம் சிக்கனமாக இருந்தால் தான் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்மளால் மேற்கொள்ள முடியும். அந்த சகோதரியோட மாத வருமானம் பார்த்திங்கன்னா 40,000 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயம் 10,000 to 15,000 வரைக்கும் கையில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாத வாடகை பார்த்திங்கன்னா 13,000 ரூபா வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் நிலத்துக்காக வாங்கினதே 29 லட்சம் ரூபா. அது 19 லட்ச ரூபா நிலக்கடனும், 10 லட்ச ரூபா நகைக்கடனும். இது மாத செலவு வீட்டுக்குன்னு 20,000 ஒதுக்குறாங்களாம். 19 லட்ச ரூபா இஎம்ஐக்கு 15,000 இஎம்ஐ கட்டுறாங்க. அப்புறம் நகைக்கடன் 10 லட்சத்துக்கு வட்டி 7,000 கட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுடைய செலவு கணக்கில் இருக்குது. இதை எப்படி நம்ம வரவு வைக்கலாம், எப்படி கடனை ஈஸியாக அடைக்கலாம், எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன ஐடியா தான், வாங்க பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச சிறிய ஆலோசனை தான் சகோதரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
குடும்ப உறுப்பினர் உங்கள் வீட்டில் 3 பேர் தான், பையன் சின்னவங்க தான், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக இருங்க. மாத வாடகை 13,000ங்கிறது உங்கள் ஊரில் அதிகப்படியான வாடகையில் நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம வருமானம் இருந்துச்சு, நீங்கள் இருந்தீங்க. இப்போது உங்களுக்கு செலவுன்னு 29,000 29 லட்சம் கடனில் இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வாடகை வீட்டை பகுதியாக பிரிச்சுடுங்க. கம்மியான இடத்துக்கு மாறிடுங்க. ஏன்னா 3 பேர் தான். கொஞ்சம் சிக்கனமாக இருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ பார்த்துக்குங்க. 5,000 to 6,000 வெளியில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சிக்கனமாக கிடைக்கிதுன்னு பார்த்து கம்மியான ரேட்டுக்கு வீட்டை மாற்றிக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அது சொந்த இடமா போயிடுச்சு, அதனால தான் நீங்கள் வந்து லோன் போட்டிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மின்சார வசதி உங்களுக்கு அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வெளியில் கடனை வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போல்லாம் ஆலோ பிளாக்கல்ல வச்சு வீடு கட்டுறாங்க. ஒரு ஹாலு, ஒரு அறை, ஒரு கிச்சன், ஒரு ரூம் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு சாமி ரூம் சின்னதாக வச்சுட்டு மேலே ஷீட்டு போட்டுட்டு பாத்ரூம் லெட்டின் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே குடிபெயர்ந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு மாதம் 13,000 மிச்சம். ஒரு வருஷத்துலேயே நீங்கள் 1,30,000 கடனை அடைச்சிடலாம். என்ன, நான் வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வாடகையிலேருந்து நம்ம மீட் எடுத்துடலாம். சின்ன குடிசையாக இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோங்கிற ஒரு மனநிறைவோடு நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சேமித்து வச்சு வீடை கட்டலாங்கிற ஐடியாவும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 லட்சத்திற்கு தான் தற்காலிக ஒரு வீட்டை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா வாடகை பணம் நமக்கு மிச்சமாகும். இல்லை இப்படிலாம் முடியாது, நாங்கள் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வீடு கட்டிட்டு தான் போவோங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா வாடகை வீட்டை கண்டிப்பாக மாற்றிக்குங்க. நீங்கள் வந்து 5,000 to 6,000 உள்ள ஒரு வாடகை வீட்டை கண்டிப்பாக மாற்றிட்டு போய்க்குங்க. அதில் ஒரு 7,000 நமக்கு மிச்சமாகும். குடும்ப செலவுக்குன்னு 20,000 ஒதுக்குறீங்க. இந்த 20,000 தான் நம்மளுடைய கடன் அடைக்கிற நிறைய வழியே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் 3 பேருக்கு மளிகை ஜாமான ரேஷனில் வாங்கினதை ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிங்க. 5,000 to 6,000 இதே வந்து உங்களுக்கு அதிகமான காசு தான். இதுக்குள்ளேயே 3,000க்குள்ளேயே ஒரு 4 பேர் 5 பேருக்கு வீட்டு செலவு எப்படி பகுதியாக குறைக்கலாங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் நீங்கள் 2,000 to 3,000 மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த மிச்சம் பண்ணுறதுலேயே ஒரு 1,000 500 நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு அவசர நிதிக்கு உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து மீதி இருக்கிற காசை ஒரு கரண்ட் பில்லுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, கரண்ட் பில்லுலாம், தண்ணி இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ கடன் அடைக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கு வந்து பெட்ரோல் ரீசார்ஜ் இந்த மாதிரி செலவுக்கு ஒரு 2,000 மாத செலவுக்குன்னே ஒரு 8,000 3 பேருக்கு தாராளமாக போதும். இதுலேயே நம்மளால் மிச்சப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு முடியும். இது அப்போது 20,000ல் நமக்கு வந்து 8,000 போயிட்டுனா மிச்சம் 12,000. 12,000ல் 1,000 வந்து ஒரு அவசர நிதிக்கோ ஒரு சேமிப்புக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம எல்லா காசையும் இப்போ லோனுக்கும் நம்ம நகைக்கும் அடுத்தடுத்து நம்ம வரவு வைக்க போகிறோம். அதனால நமக்கு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 1,000 வேணும். இந்த 1,000 எடுத்து ஒரு சேமிப்பு கணக்கில் வச்சுருங்க. மீதம் நமக்கு 11,000. நம்ம வாடகை வீடு நீங்கள் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்போனாலும் நீங்கள் வீட்டை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். கடன் அடைக்கிறது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 7,000 அதில் ஒரு மீதமாகும். அப்போ நமக்கு வந்து மீதம் இருக்கிறது எவ்வளவு? 11,7 18,000. நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ கட்டிட்டு வரீங்க? இஎம்ஐ 15,000. இந்த 15,000 இந்த 18,000 சேர்த்தா 33,000. இதில் நீங்கள் நகைக்குன்னு எவ்வளோ கட்டிட்டு வரீங்க? 7,000 வட்டி கட்டிட்டு வரீங்க. இந்த 7,000 வட்டியை ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே போட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் தான், யூனியன் பேங்க்கில் தான் வச்சுருக்கீங்க. அதனால் இது கூட்டு வட்டிக்கு மாறாது. நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து நம்ம நகை கடனை அடைச்சிக்கலாம். அப்புறமா வட்டி கட்டிக்கலாம். அதை விட்டுட்டு அதை சேர்த்து வச்சு இந்த மொத்த கடனில் அடைக்கிறதுக்கு உங்களால் முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் லோன் போட்டுட்டீங்க, அவங்களுக்கு தேவை வட்டி தான். அதனால நம்ம வந்து தொகையை கூடுதலாக கட்ட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் பேசி ஒத்துக்க வைக்கணும். நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. நம்ம போய் வற்புறுத்தி பேசணும்னா நம்மளோட இனிஷியல் அமௌண்ட்டை நாங்கள் அதிகரித்து கட்டுறோம், எங்களுக்கு வந்து வருஷத்தை கம்மி பண்ணி போடுங்க. நீங்கள் 20 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. 15,000 கால்குலேஷன் பண்ணால் 30 லட்ச ரூபா நீங்கள் வந்து நகை கடன் வீட்டுக்கு லோன் கடன் கட்டுறீங்க. நீங்கள் வாங்கியிருக்கிறதே 19 லட்ச ரூபா. அப்போது நீங்கள் சேர்த்து எவ்வளோ கட்டுறீங்க? 12 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா வட்டியோட சேர்த்து நீங்கள் கட்டுறீங்க. நம்ம பணம் எங்கே போகுது? வட்டியில் போய் அடங்குது. அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் இந்த காசை நீங்கள் 40,000 கட்டிட்டு வந்தீங்கன்னா 4 வருஷத்துலேயே 19,20,000 நீங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிட்டு வெளில வந்துடலாம். உங்களுக்கு கடனும் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை இதெல்லாம் ஒத்து வராது, என்னால் கட்ட முடியாது, அப்படிலாம் ஏற்றுக்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா செகண்ட் டிப்பாக ஒரு டிப்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அந்த லோன் கடன் நமக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. செகண்ட் டிப்பாக நகை கடனுக்கு சொல்லியிருக்கேன். 10,00,000 ரூபாய் நகைக்கு நீங்கள் 7,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க இல்லையா? நீங்கள் 2ல் நம்ம ஒதுக்குற மீதம் பணம் வந்து 7,000 ரூபாய். வீட்டு செலவுக்குன்னு ஒதுக்குறதுல நமக்கு மீதி இருக்கிற காசு 11,000 ரூபாய். நீங்கள் நகைக்குன்னு கட்டுற இன்ட்ரெஸ்ட் பணம் வந்து 7,000 ரூபாய். மொத்தம் 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நகையிலே கட்டுங்க. நகையில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் 3,00,000 ரூபா நகைக்கு கட்டிடுவீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொண்டு கட்ட கட்ட உங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகையும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இதில் நமக்கு வட்டியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் சன்னமாக. 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபா வர வச்சுருவீங்க. 3வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நகை லோன் முடிஞ்சிடும், க்ளோஸ் பண்ணிடுவீங்க. 4th இயர் ஸ்டார்டிங்லாம் நீங்கள் வந்து நகை லோனை சுத்தமாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் வந்து 15,000 அந்த லேண்ட் லோனுக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் செலவு எல்லாமே குறைச்சி சிக்கனப்படுத்தி நீங்கள் நகையில் கொண்டாந்து வைங்க. இதில் வந்து 25,000 வைக்க முடியாது, ஒரு 2,000 3,000 அந்தந்த எக்ஸ்ட்ரா போதுனாலும் நீங்கள் 4 வருஷத்துக்குள்ளே ஒரு 20,000 கட்டிட்டு வந்தாலுமே 4 வருஷத்துல நகை எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டலாம். கண்டிப்பாக மீட்ற முடியும் உங்களால். ஏன்னா கம்மியான வட்டிக்கு தானே வச்சுருக்கீங்க. நீங்கள் கட்ட கட்ட இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும். அதனால் வந்து ஈஸியாக நகையை முற்ற முடியும். அப்போ 4 வருஷத்தில் உங்கள் 10,00,000 ரூபா கடன் சுத்தமாக க்ளோஸ் ஆகிடும். மீதம் இருக்கிறது ஒரு 19,00,000 ரூபா கடன். 19,00,000 ரூபா கடன்லையே நீங்கள் 4 வருஷத்துக்கு 15,000 கட்டுறீங்க. 48 மாதம் 4 வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணாலும் நீங்கள் 4,20,000 ரூபாய் கடனை அடைச்சிருப்பீங்க. அப்போ மீண்டும் என்ன பண்ணுங்கள், இந்த நகை எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டுட்டு வந்துடுவீங்க. மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 10,00,000 ரூபாய்க்கு திருப்ப நீங்கள் நகையை அடகு வைங்க. அப்போ 4 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு லோன் போகுதோ நமக்கு தெரியாது. அப்போ இந்த நகையை அடகு வைக்கும்போது 10 லட்சம் நீங்கள் வந்து இது 4,20,000 ரூபா 19,00,000 ரூபாயில் கழிஞ்சு போச்சுன்னா மிச்சம் நம்ம மீதி 5,00,000 ரூபா 6,00,000 ரூபா நம்ம வெளியில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கடனை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் லேண்ட் லோனுக்கு ஓரளவுக்கு 4 வருஷத்தில் குறைஞ்சிரும். இந்த லோனை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். அவனுங்க வந்து நம்ம மொத்தமாக கொண்டு இருக்கிற காசை கட்டணும்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற 10,00,000 ரூபா நகைக்கு வச்சு கூடுதலாக குறைச்சோ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா மீதம் இருக்கிற தொகையை கணக்கு பண்ணி வாங்குகிற தொகையும் சேர்த்து நீங்கள் 4வது வருஷத்துலேயே நீங்கள் இந்த லேண்ட் லோனை சுத்தமாக நம்மளால் க்ளோஸ் பண்ணிட முடியும். அப்போ நகை லோனும் க்ளோஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு லேண்ட் லோனும் க்ளோஸ் ஆகிடுச்சு. மீண்டும் புதுசாக தான் நகை கடனை வச்சுருக்கீங்க. நீங்கள் மீண்டும் சிக்கனத்தை தான் கடைப்பிடிக்கணுமே தவிர்த்து நமக்கு இடத்த வச்சுட்டு திரும்பி நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திரும்பவும் நம்ம மாட்டிப்போம். நம்ம ஏற்கனவே இப்போ வீட்டுக்குன்னு கொஞ்சமாக வெளியில் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். அதனால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே நகை லோன் வந்து நம்ம 25,000 கட்டிக்கிட்டு வரோம். மேற்கொண்டு ஒரு 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாயை நீங்கள் நகையில் சேர்த்து கட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு இந்த 15,000த்துக்கு ஒரு சீட்டு போட்டு நீங்கள் என்ன தொகை வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகையை அடைச்சிட்டு இந்த பணத்தை நீங்கள் வந்து நீங்கள் சீட்டுக்கு கட்டிடலாம். இப்போ 3,00,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் சீட்டு ஒருத்தப்பலாக இருக்கும். நீங்கள் வாங்கின பணத்தை ஈஸியாக நம்மளால் அடைச்சிட முடியும். வட்டி கட்டுற காசு நமக்கு மிச்சம். அந்த காசை நீங்கள் வந்து சீட்டில் அடைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா சென்னை பக்கம்லாம் நிறையா சீட்டு பிடிக்கிறாங்க. நம்பிக்கைக்கு உரியவங்களாக பார்த்து நீங்கள் சீட்டு போடுங்க. அப்படி வேண்டாம், நான் நகையிலே கட்டுறேன், கொஞ்சம் நான் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் இதை வச்சு நான் மீண்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நகையிலே கட்டுங்க. ஒரு வருஷத்துலேயே நீங்கள் 4,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து நகையை திருப்பிக்கலாம். அந்த நகையை நீங்கள் திரும்ப கூட வச்சுட்டு அந்த லோனை நீங்கள் வந்து அந்த கடனையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷத்துலேயே நீங்கள் திரும்பி இதையே ரிப்பீட்டரில் நீங்கள் வரவு வச்சுட்டு வந்தீங்கன்னா நகைக்கடன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணுங்கிறப்ப இதை மீட்டுக்கலாம், வேணுங்கிற செலவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நான் இது கண்டிப்பாக இதில் வந்து நான் குறிக்கோளாக இருந்து நகையை மீட்டுருவேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் நகையை மீட்டுருங்க. உங்கள் கடனை நீங்கள் ஈஸியாக அடைச்சிடலாம். ஒரு 7-8 வருஷ போராட்டத்துக்குள்ளேயே நீங்கள் 20 வருஷ லோனை நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான சேமிப்பையும் தொடங்கி நீங்கள் ஈஸியாக வீடு கட்டிடவும் முடியும். இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு புரிகிறபடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குறுகிய காலத்திலேயே உங்கள் எல்லா கடனும் முடிஞ்சிடும். நம்முடைய ஆசைகளை திறந்து சிக்கனத்தை கடைப்பிடிச்ச சரியான திட்டமிடுதல் இருந்தால் எதுவுமே சாத்தியம் சகோதரி, கவலைப்படாதீங்க. உங்களின் 1000 ரூபாய் சேமிப்பு நீங்கள் எடுத்து ஒதுக்குனீங்க பார்த்தீங்களா, அதை மறந்துடக்கூடாது. அவசர செலவுக்கு போக நம்ம மீதி இருக்கிற 1000 ரூபாயை ஒரு வருஷத்துக்கு நம்ம சேவிங் பண்ணி வச்சுருந்தாலும் 12,000 ரூபாய். இதே ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், 84,000 உங்கள் கையில் காசு இருக்கும். உங்கள் கையில் 84,000 ரூபாய் வந்து நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வச்ச காசில் தான் நீங்கள் சேமிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. விடாதீங்க. சிக்கனத்தை மேம்படுத்தி செலவை குறைங்க. நீங்கள் ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா நம்மளோட சேமிப்பு அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏறிக்கிட்டே போகும். இது போல் சிறுக சேமித்து கனவு இல்லத்தை கட்ட துவங்குங்க.
உங்களின் கடனை அடைத்து சீக்கிரம் வீடு கட்ட வேணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருமே ஒரு நிமிஷம் வேண்டிக்குங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அவங்களும் அவங்களுக்காக வேண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம யாருக்கெல்லாம் நல்லது நினைக்கிறோமோ நமக்கு கடவுள் தானாகவே கொடுப்பாங்க எல்லாத்தையும். நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஆலோசனைகளை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி தான் கடைப்பிடிக்கணுங்கிறது சொல்லலை. உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இதை கடைப்பிடிச்சு உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.